நீங்க கார்த்தி நடிச்ச சகுனி மூவி பார்த்திருப்பீங்க. அதுல நாசர் ஒரு சாமியாரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு சீன்ல நாசர் எல்லார்கிட்டயும் தொணன்னு பேசிட்டு இருப்பாரு. அப்போ அவரை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்புறம் கார்த்திக் நாசருக்கு ஒரு ஐடியா சொல்லுவாரு. அதாவது ஒரு நாளைக்கு 2 வார்த்தைக்கு மேல நீங்க பேசவே பேசாதீங்க அப்படின்னு. அதை நாசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் அவருடைய ரேஞ்சு வேற லெவலுக்கு போயிடும். வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 27. அந்த மூவில கார்த்திக் சொன்ன அந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். அதாவது ஒரு பொருள் எப்போ வேணாலும் எவ்வளோ நாளும் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் இருக்கவே இருக்காது. இதே அந்த பொருளுடைய அவைலபிலிட்டி கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். when comes to the relationship, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வருவீங்க அப்படின்னா பீப்புள் உங்களை டேக் இட் கிராண்டட்னு எடுத்துப்பாங்க. இதே நீங்கள் ஐ எம் அ பிஸி பர்சன், மை டைம் இஸ் டூ வேல்யூபிள் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னுடைய டைமை ஷெட்யூல் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கில் உங்கள் ப்ராடக்ட்ஸை லிமிட் பண்ணும்போது லைக் லிமிட்டட் டைம் ஆஃபர், ஒன்லி ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள், திஸ் காஸ்ட் ஒன்லி ஃபார் டுடே, இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ எங்கே நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் வாங்கவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல் மூலிமா நம்மளே நிறைய ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு தெரியாமலே வாங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் என்னன்றது தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.